ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள மதிச்சு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அமைதியை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க. அதேபோல உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி, அதுல வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதேபோல பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க மேல அதிக நம்பிக்கை கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க. ஆடம்பரமான செலவுகள் செய்யறக்கும் இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இரக்க மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க. அதேபோல ஈகை குணம் படைச்சவங்களாகவும் இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம். அதேபோல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். தர்ம காரியங்கள செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீதி நேர்மைக்கு அதிகம் முக்கியத்துவம் குடுக்கறவங்களாகவும் இந்த மீன ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க. இவங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நேர்மையாக செய்யணும்னு நினைப்பாங்க. தர்ம காரியத்திலேயே செய்யணும்னு தர்ம வழியிலேயே செய்யணும்னு நினைப்பாங்க. குறுக்கு வழிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொதுவாவே இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, விட்டு குடுக்குற தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால, மத்தவங்கள பார்த்தீங்கன்னா, இவங்க தண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். மத்தவங்க மேல இந்த வஞ்சனை, பொறாமை போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காது. இவங்களோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். அதேபோல இவங்களோட லட்சியங்கள் மாறிக்கொண்டே இருக்கறக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மீன ராசிக்காரங்க உயர்ந்த எண்ணங்களை படைத்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். நல்ல எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவங்கள பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேச்சு திறமையினாலும், இவங்களோட உழைப்பு திறனாலும் மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. கடுமையான உழைப்பு திறன் கொண்ட நபர்களாகவும் இந்த மீனராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். கலை சார்ந்த விஷயங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிக விருப்பங்கள் என்னைக்குமே இருந்துகிட்டு வரும். ஏதாச்சும் ஒரு கலைய தான் தெரிஞ்சு வச்சுக்கிறணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே மத்தவங்கள நம்பிருவாங்கன்னு சொல்லலாம். மத்தவங்க பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட சற்று பாசமாக நடந்து கொண்டால் போதும், இவங்க அவங்கள முழுமையாகவே நம்பிருவாங்க. இதனால இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல ஏமாறுறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக செலவு செய்யும் நபர்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உயர்வுங்கிறது நிச்சயமாகவே இருக்கும் சொல்லலாம். வீடு, வாகனம், பொன், பொருள், ஆடை, ஆபரணம் சேர்க்கும் யோகமெல்லாம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு. குடும்ப வாழ்க்கையும் இவங்களுக்கு அமைதியாக வர்றக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும். பொதுவாவே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில உயரம்ங்கிறது கண்டிப்பாகவே நீங்க அடையறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பயணம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு என்னைக்குமே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தந்தையின் மீது அதிக பாசமும், மரியாதையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க செஞ்ச தொழிலிலேயே தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு பேரும் புகழும் அடையிற மாரி தான் இவங்களோட செயல்கள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லிறலாம். பாரம்பரியமான விஷயங்களையும் தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும், பக்திகள் சார்ந்த விஷயங்களும் அதிக ஞானம் பெற்றவங்களாகவும் இந்த மீனராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரங்க வித்தியாசமாக யோசிக்கிறது, இல்லைன்னா வித்தியாசமாக செய்யறதுங்கிறது இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும் சொல்லலாம். பொதுவாவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அதிபதியாக வருவாரு. இது காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய மீனராசிக்காரங்க சுயதொழில் செய்ய விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். மத்தவங்களுக்கு உதவும் எண்ணம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். மத்தவங்களுக்கு பொன், பொருள் குடுத்து உதவுற எண்ணமும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், இவங்களுக்கு பண வரவுகள் தொடர்ந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா, பணம் சேமிச்சு வச்சுக்கிறதுங்கிறது இவங்களுக்கு ஒரு கடினமான செயல்களாகவே இருக்கும்னு சொல்லலாம். பண வரவுக்கு ஏத்த மாரி செலவுகளும் தொடர்ந்து கொண்டே தான் இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும். இந்த மீன ராசிக்காரங்க நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். தத்துவவாதிகளாக இருக்கறக்கும் நெறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. பரந்த மனசும் கொண்ட நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க. நல்ல சிந்தனை ஆற்றல் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதேபோல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கற்பனை திறனும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இதனால புதிய விஷயங்கள்ல படைக்கிறதுல இவங்க சிறந்த நபர்களாக இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. இவங்க படைத்த காரியங்கள பார்த்தீங்கன்னா, இவங்க உபயோகப்படுத்துறத விட மத்தவங்க தான் உபயோகப்படுத்துறது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம்.
பொதுவாவே இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கஷ்டப்படுறத காட்ட இவங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லலாம். அதனால மத்தவங்களோட கஷ்டங்கள இறங்கி போயி இவங்க உதவி கண்டிப்பாகவே செஞ்சுகிட்டு வருவாங்க. பொதுவாவே இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, தெய்வத்துக்காகவும், மனசாட்சிக்காகவும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். இவங்க மனதில பார்த்தீங்கன்னா, தீய எண்ணங்கள், தீய செயல்களோ எதுவுமே கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லலாம். மத்தவங்க இவங்கள ஏமாத்துனால் கூட, இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள மன்னிக்கிற குணம் தான் இவங்க கிட்ட அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். அதேபோல இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு புதிய விஷயங்கள தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு என்னைக்குமே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி இவங்க சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்கள சுத்தியும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் கூட்டம் என்னைக்குமே இருக்குன்னு சொல்லலாம். நண்பர்கள் கூட இவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும். அதேபோல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது கூச்ச சுபாவம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். புதுசாக ஒருத்தங்க கிட்ட போய் பேசுறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே கடினமாக ஒன்றாக தான் இருக்கும். பொதுவாவே இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக மத்த நபர்கள நம்புற காரணத்தினால, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஏமாற்றம் அடையறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள நம்புறத பார்த்தீங்கன்னா, அதிக கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அடையறக்கும் நெறைய வாய்ப்புகள் உண்டு. மீனராசிக்காரங்களே பார்க்கும்போது மத்தவங்க யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கங்கிறது அந்த அறிந்து கொள்ற திறன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கடுமையாக இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை முழுவதுமே அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாவே இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட செயல்கள் நெறைய பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். மத்தவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. எதையும் பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக செய்ய நீங்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதனால அதிக வெற்றி வாய்ப்புகளும் இவங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படும். அதேபோல சூழ்நிலைக்கு ஏத்த மாரி வளைந்து குடுக்குற திறமையும் இவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால, நெறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே இவங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி, ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவும், வேகத்துடன் செய்யக்கூடிய நபர்களாகவே இந்த மீனராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகள போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பேரும், புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. மத்தவங்கனால முடியாத காரியங்கள, கஷ்டமான காரியங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க வெகுவும் சுலபமாகவும், விரைவாகவும் முடிக்கிற திறன் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. நெறைய மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். வேலைக்கு செல்லும் நபர்களாக இருந்தா, உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சுயதொழில் செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி, பெரிய அளவுல இவங்களுக்கு செய்யறக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னைப் போல யாரும் கிடையாதுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கறக்கும் நெறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். அதேபோல இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கை முழுவதுமே இவங்களோட எண்ணங்கள் என்னன்னு இருக்கும்போதுன்னா, உழைக்கிறது தான் இவங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இருந்தாலும் எந்த அளவுக்கு இவங்களோட கடுமையான உழைப்புகள போடுறாங்களோ, அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில உயரம் நிச்சயமாகவே அடைவாங்க. இவங்களோட லட்சியங்கள் அடையறக்கும் நெறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். நன்றி. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.